This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்திற்கு சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர் வருகை தந்திருக்கிறார். சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளரான ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் பழனிசாமியை சந்தித்துள்ளார் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், கே பழனிசாமி இல்லத்துல சி.வி. சண்முகத்துடைய ஆதரவாளர் சந்திச்சிருக்காரு. என்ன நடக்கிறது அதிமுக தற்போது? அதிமுகவில் தற்போது இரண்டு அணியாக புலப்பட்டிருக்கு. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் 25 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மெஜாரிட்டி, அதாவது 1/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டுமே கட்சியில் ஒரு குழுவாக செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் அவர்களை கட்சி தாழ்த்தல் சட்டத்தில் அவர்கள் பதவி பறிப்பாது. இந்த சூழ்நிலையில் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்ததால் கொறடா உத்தரவை மீறி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்திற்காக அவர் மீது நடவடிக்கை சொல்லி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து அக்ரிக்கு சுமத்தி கொறடா அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு செயலாளருக்கும் அங்குள்ள சபாநாயகருக்கும் கடிதம் அளிப்பினார். அவர்கள் நடவடிக்கைக்காக 90 நாள் கால அவகாசம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் போதுமான அளவில் எடப்பாடி தளத்திலிருந்து எம்எல்ஏக்களை ஒரு இழுக்க முடியாத சூழ்நிலையில் இரு தரப்பினுமே சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபடலாம் என்று கடந்த சில நாட்களாக சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் தொடரட்டும் என்ற ரீதியில் எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 5 பேர் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை கிரிவேஸ் அவர்களிடத்தில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அந்தியூர் எம்எல்ஏ ஹரிபாஸ்கர் மற்றும் அதே போல் சுகுமார் ஆற்காடு எம்எல்ஏ அதே போன்று பழனி, பெருந்துறை உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இன்னும் வருகை தருகிறார்கள். பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், சமாதான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த ஆதரவாளர்கள் சி.வி. சண்முக ஆதரவாளர்கள் எடப்பாடியை சந்தித்து அவர் அணியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? என்ன மாதிரியான பேச்சு உள்ளே சென்று கொண்டிருக்கிறது? தற்போதைய நிலை பார்த்தீங்கன்னா 25 எம்எல்ஏக்கள் அதாவது கொரோனா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரவு தெரிவித்ததால் அவர்களது பதவி பறிப்போக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. போதுமான எண்ணிக்கையில் அணியை பலப்படுத்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தவறிய காரணத்தினால் தங்களுடைய பதவி பறிப்போயிடும் என்ற காரணத்தினால் சமாதான பேச்சுவார்த்தையும் சென்று கொண்டிருக்கிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து ஒரு பக்கம் நடைபெற்றுக் வருகிறது. எனவே தங்களது பதவியை காப்பாற்றிக் கொள்ள எம்எல்ஏக்கள் அனைவருமே தற்போது மனம் மாறி எடப்பாடி சந்தித்து வருகிறார்கள். கட்சி மீண்டும் தன் பக்கம் தான் இருக்கிறது என்பதை நிரூபணம் காட்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமியும் அனைவருமே அனைவரைத்து ஒன்றிணைத்துக் கொள்வதற்காக அவரும் பேச்சுவார்த்தையில் இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறார். கே பழனிசாமி தரப்பு என்ன சொல்கிறது? அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் தற்போது? கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போது கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தான் செயல்படுவேன் என்றதும், அதே போன்று கட்சியின் பொதுச் செயலாளரும் தான் செயல்படுவேன். பொதுக்குழு கால நேரத்திற்கேற்ப அப்போது பொதுக்குழு கூட்டி தேர்தல் தோல்வி குறித்து பின்னர் ஆயிரம் தற்போது கட்சியில் பிளவு வேண்டாம், நாம் அனைவரே ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு கருத்தை ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இவர்கள் தரப்பில் போதுமான எண்ணிக்கையில் இல்லாத காரணத்தால் சி.வி. சண்முகத்திற்கு குழுவினர் எண்ணிக்கையில் இல்லாத காரணத்தால் பதவி பறிப்போயிடும் என்பதை உணர்ந்த பின்பு தற்போது அனைவருமே அவர் தரப்பில் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. தேர்வு செய்யப்பட்டதை விட்டுவிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு அவரது அணியிலே இணைவதற்கான தொடர்ந்து பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் இன்றைய தினத்தில் சில எம்எல்ஏக்கள் தாமாகவே அவர்களுக்கு முன்பதாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். வேறவழி. சரி, தற்போது சமாதான முயற்சியில் சி.வி. சண்முகம் தரப்பா அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கே பழனிசாமியுடைய இல்லத்துல ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக வேறு யாரேனும் வருவதற்கான திட்டம் இருக்கிறதா? சி.வி. சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும்? அந்தியூர் ஹரிபாஸ்கர் தொகுதி எம்எல்ஏ வந்திருக்கார். அதே போன்று பெருந்துறை எம்எல்ஏ, பழனி எம்எல்ஏ உள்ளிட்டோரும் இங்கு அவர்கள் இன்னும் அடுத்தடுத்து சில மணித்துறையில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 5 எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்.பி. வேலுமணி தலைப்பிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் வருவதாக கூறப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அதில் 2 பேர் வந்திருக்கிறார்கள். அடுத்து பெருந்துறை, பழனி உள்ளிட்ட பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய ஆதரவை தவறான நிலைப்பாடு எடுத்து விட்டோம், தாங்கள் தற்போது உங்கள் அணியில் இணைந்து கொள்கிறோம் என்ற கருத்தை கூறி அவரிடம் அந்த குழுவில் இருந்து விலகிவிட்டதாக கூறி இணைந்து வருகிறார்கள். வேறவழி.
சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் பழனிசாமியை சந்தித்து பேசி வருகிறார் CV சண்முகம் தரப்பு ஆதரவாளரான சுகுமார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.